பேர் பார்வதி. நான் ஈபியில் வந்து அசிஸ்டன்ட் சப்சராக வேலை பார்த்துருக்கேன் திண்டுக்கல்ல. இந்த மூட்டு வழியை வந்து எனக்கு 20 வருஷமா இருக்கு. இப்போ வந்து நான் சித்தா வைத்தியம் ஏதோ பண்ணி பார்த்தேன், அக்குபஞ்சர் ஏதோ எல்லா வைத்தியம் பண்ணி பார்த்துட்டேன் சார், முடியல. சரி, இப்போ வந்து எங்கள் அக்கா பொண்ணு சேலத்துலேருந்து வந்தாங்க, இங்கே வந்து கிளம்புறாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி வலியோடு வாங்க, வலியின்றி போங்க அப்படின்னு வசனம் வந்து ஒரு ஆட் பார்த்தோம். அதனால நான் போயிட்டு வந்தேன். சொல்லி நீங்களும் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிச்சு. அதை கேட்டு நான் வந்தேன். நான் காலையில் வரும்போது என்னால் காரில் இருந்து இறங்க முடியல, காலை தூக்கி காரில் வச்சு ஏற முடியல. ஆனால் இப்போ நான் நல்லா இருக்கேன், ஃப்ரீயாக இருக்கேன். எனக்கு உடம்பே வெயிட் குறைஞ்ச மாதிரி கூட இருக்குது. எனக்கு நல்லா பெஸ்ட்டாக இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். என் பேர் பால்ராஜ், செரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் திண்டுக்கல்ல. ரொம்ப காலமாக எங்கள் மிஸ்ஸஸ் ரொம்ப வலிய முட்டு வலி கஷ்டப்பட்டுட்டாங்க. நாங்கள் சித்தம் ஆயுர்வேதம் இதெல்லாம் பண்ணிட்டு பார்த்தோம், கோயிலுக்குலாம் போய் பார்த்தோம், ஒன்றும் சரியா ஆகல. கேரளா போகலாம்னு இருந்தோம், நாங்கள் போய் பார்த்து வரலாம் அப்படின்னு அப்ளான் இருந்தேன். அப்போ எங்கள் ரிலேட்டிவ் பொண்ணு சொன்னாங்க, சேலத்தில் இருக்க சொன்னாங்க, இது மாதிரி இங்கே போங்க சுற்றி நல்லா பண்ணுறாங்க, எனக்கு நல்லா ஆயிடுச்சு, உடனே கிளியர் ஆயிடுது, 6 மந்த் டைமில் பண்ணி கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை கேள்விப்பட்டு இங்கே வந்தோன். ஆனால் இங்கே இந்த ரேட் தெரியல, திண்டுக்கல் எங்கெங்கே வந்து கிடச்சிருச்சு. நல்லா பண்ணிருக்கேன், இப்போ சந்தோஷமா இருக்கா. அப்படி கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், நம்பிக்கை ஆண்டவனை வேண்டிட்டு சொன்னாங்க.